In today's gospel, there is a basic principle of Christianity at work in today's first reading. The Christian life contains the sweet promises of heaven, but the Christian must be prepared to pay the price of pain that the struggle for heaven will involve. Are we ready to suffer in the present to obtain eternal life in the future? Jesus drove the merchants from the house of God. The courage of Jesus is not something to admire, but something to imitate. Shall we imitate Jesus? பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை ஆண்டின் புதுக்காலம் 33ஆம் வாரம் திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி வாரம். திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேசு தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். முதல் வாசகம். நான் சிற்றேட்டை எடுத்து தின்றேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, விண்ணகத்தில் இருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி,
கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக்கொள் என்றது. நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனை போல் இனித்தது. ஆனால் அதை தின்ற பொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டின, மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உம் சொற்கள் என் நாவுக்கு எற்றுணை இனிமையானவை. பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவை எனக்கு அறிவுரை தருகின்றன. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்நாடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை. இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனெனில் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். My house shall be a house of prayer. என் இல்லம் இறை வேண்டலின் வீடு. கிரேசில் அன்பார்ந்த சகோதரர் சகோதரர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, லைஃப் இஸ் fragile, handle with prayer. இந்த வார்த்தைகள் நாம் பொருட்களை அனுப்பும் பொழுது அது உடையக்கூடிய பொருளாக இருந்தால் இப்படி எழுதப்பட்டிருக்கும், fragile, handle with care. இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மொழி. ஆனால் அதை மெக்கன்சி அவர்கள் எப்படி சொல்றார்கள், நம்முடைய வாழ்வும் உடையக்கூடியது, அதை ஜெபத்தால் தாங்குங்கள், ஜெபத்தால் அதை கடைபிடியுங்கள், வளர்த்து செல்லுங்கள். ஹேண்டில் வித் பிரேயர். வாழ்க்கை மிகவும் மென்மையானது, அதனை இறை வேண்டுதலுடன் கையாளுங்கள். ஆழ்ந்த சிந்தனை வழிபாடு ஆவதில்லை, ஆழ்ந்த அன்புதான் வழிபாடு. எழிலான சொல்லடுக்கோ இதமான கவிதைகளோ நம் வழிபாட்டுக்கு தேவையில்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் நம் வாழ்விலிருந்தும் உதயமாகி வரும் எளிய சொற்களே இறைவனை தொடும். ஆக ஜெபங்கள் பல வகையாக உண்டு. நீண்ட அடுக்காக நன்றாக தொகுக்கப்பட்ட வார்த்தைகளுடன் இருக்கலாம். அவைகள் அல்ல, அழகு அல்ல, அல்லது அடுக்குமொழி அல்ல. மாறாக எவை நம் உள்ளத்தை தொடுகின்றனவோ அதுதான் உண்மையான ஜெபம்.
அப்படி பார்க்கும் பொழுது அவர் என்னை பார்க்கிறார், நான் அவரை பார்க்கிறேன் என்ற வார்த்தைகள் ஒரு வயதான அம்மா புனித குரேதாஸ் ஜான் மரி வியானி அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகள். அந்த அம்மா தினமும் கோவிலுக்கு வரும். ஒரு 20-30 நிமிஷம் கோயில்ல ஜெபித்து விட்டு செல்லும். கோயில்ல தனிமையாக பீடத்துக்கு நேரா வந்து முன்னாடி முட்டி போட்டு ஜெபிக்குது. அப்ப இந்த அருட்தந்தைக்கு புனித ஜான் மரி வியானி அவர்களுக்கு ஒரு பெரிய குறுகுறுப்பு. என்னதான் இந்த அம்மா ஜெபிக்கிறாங்க, கேட்டு பார்ப்போமே அப்படின்னு அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் படித்தவள் கிடையாது, படிக்கவும் தெரியாது, பிறர் சொல்வதை அதிகமாக நான் செவிமடுத்ததும் கிடையாது, நீண்ட வியாக்கியானங்கள் தியான கூட்டங்கள் இப்படி சென்றதும் கிடையாது. பிறகு என்னதான் செய்கிறீர்கள்? நான் ஆண்டவர் முன்னால் மண்டியிட்டு ஆண்டவரை பார்க்கிறேன், அவர் என்னை பார்க்கிறார், இதுதான் என்னுடைய ஜெபம். அதைத்தான், அவர் என்னை பார்க்கிறார், நான் அவரை பார்க்கிறேன். இந்த இலக்கியத்தில் மிக மிக பிரசித்தி பெற்ற வார்த்தைகள், அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார். இந்த வார்த்தைகள் அல்ல, வெறும் பார்வையாலே நாம் அன்பை செலுத்த முடியும், அன்பை வாங்க முடியும். ஆக இறைவனை நோக்கி ஜெபிக்கின்ற இந்த ஜெபமும் இப்படி இருக்க வேண்டும். வழிபாடு ஒரு செயல்முறை அன்று, அது ஒரு வாழும் முறை. வழிபாடு காலையில பூசிக்கோரம் முடிஞ்சு போச்சு, வழிபாடு அது அல்ல. ஆகவேதான் திருப்பலி முடிவிலே இப்பொழுது நன்றாக கவனித்தீர்கள் என்றால், சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று, சென்று வாழுங்கள், கோ அண்ட் லீவ், கோ யூ ஆர் சென்ட் ஃபோர்த். ஆகவே இதை வாங்கிக் கொண்டு நீங்கள் வீட்டிற்கு சென்று அல்லது வேலை செய்கின்ற இடத்திற்கு சென்று இதை கடைபிடியுங்கள். இங்கே கோவிலிலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபுட், இந்த ஆன்மீக உணவு, த டெய்லி பிரெட், இந்த வார்த்தைகளின் வழியாக இவைகளை நாம் வாழ்ந்து காட்டப்பட வேண்டும். அதுதான் உண்மையான நற்செய்தியினுடைய வீரியம். ஒரு பையன் எழுதினானாம், which is the last book of the Bible அப்படின்னு கேள்வி. அவன் பதில் எழுதுறான், the Bible ends with revolution அப்படின்னு ஸ்பெல்லிங் தப்பா எழுதுறான். ரெவல்யூஷன், ரெவலேஷன் அப்படின்னு எழுத வேண்டும். வெளிப்படுத்துதல் ஆகமம், திருவழிபாட்டு ஆகமம், அதுதான் கடைசி புத்தகம். கேட்கப்பட்ட கேள்வி அதுதான். ஆகவே ஆங்கிலத்தில் எழுதும் பொழுது அவன் தவறுதலாக the Bible ends with revolution அப்படின்னு. பட் ஆசிரியர், தலைமை ஆசிரியர் சொல்றாங்க, இந்த பையன் என்ன எழுதியிருக்கிறான் பாருங்க, the Bible ends with revolution என்று எழுதியிருக்கிறான். உண்மையை அவன் எழுதியிருக்கிறான். சாதாரண பதில், திருவழிபட்டு ஆகமத்தோடு பைபிள் முடிகிறது, சரி, சாதாரண பதில். ஆனால் பைபிள் என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு என்று செய்கிறார். என் வீடு இது ஜெப வீடு, இதை கள்வர் குறையாக்காதீர் என்று அங்கு இருப்பவர்களை அவர் சாடி அவர்களை வெளியே அனுப்பிய பொழுது அந்த விழுமியத்தை கடைபிடிக்கிறார், காப்பாற்றுகிறார். அதற்காக எதிர்ப்புகள் வரும், சும்மா விடுவாங்களா? எது சரியோ அதை செய்ய வேண்டுகின்ற உத்வேகம், அதுதான் செயல்முறை. என்ன செய்யறது அப்படின்னு உச்சி கூட்டிட்டு போனாரா? நான் என்ன பண்ண முடியும்? இல்லை, இதுதான் நம்முடைய கையாலாகாத தனம். என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு இனிமே நீங்க சொல்லக்கூடாது. என்னால் முடியும், எது ஒரு சிறிய வகையிலாவது என்னால் முடியும் என்று சொல்லி பாருங்கள். அப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்தா தீமைகள் அகலும், இறை அரசு இங்கே வரும். ஆகவே என்னால் முடியாது என்று ஒரு காலம் சொல்லக்கூடாது. ஆன்மீகத்துக்கு மட்டுமல்ல, மழை பெய்து டிவியை திறந்து பாருங்க, ஒரே புலம்பலாகவும். எரேமியா தோத்து போயிடுவார். புலம்பல் புலம்பல் புலம்பல். 4 நாள் ஆச்சு, தண்ணி எதுக்குது, யாரும் வரல, யாரும் கண்டுக்கல, எம்எல்ஏவை காணோம், இவரை காணோம். ஏன் நீ இருக்கிறியே, உனக்கு 2 கை இருக்கு, உன்னோட சேர்ந்து ஒரு 10 பேர் போய் எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்குதோ எடுத்து விடு, பாதி தண்ணியாவது வடியுமே. செய்ய மாட்டோம், அதை மட்டும் செய்ய மாட்டான். எனக்கு ஏன்னா ஸ்கூல்லயே பெருக்க மாட்டோமே, நம்ம கோயில பெருக்க மாட்டோமே, அப்ப எங்க நம்ம தெருவு போய் பெருக்க போறோம்?
அநேகர் சொல்கின்றதுதான், கட்டடங்களை வானுயர கட்டிவிட்டோம், குப்பைகளை மலை உயர தேக்கி வைத்திருக்கிறோம். அந்த கட்டடத்துக்கு குப்பையெல்லாம் எங்க போகும்? அந்த குப்பைக்கு வழி வைத்தாயா சாக்கடைக்கும் போக்கிட வேண்டும். சாதாரண தமிழ் மொழி இந்த வழிபாடு ஒரு செயல்முறை, அன்று வாழும் முறை. பழமொழி என்ன சொல்கிறது? கூரை ஏறி கோழி பிடிக்கலையாம், இவன் வானை ஏறி வைகுண்டம் போறானா. பழமொழி தானே. சாதாரண காரியங்களை நீ செய், பிறகு அசாதாரணமான காரியங்களை செய்யலாம். ஆகவே ஆன்மீகமாகட்டும் வாழும் முறையாகட்டும், எது தேவையோ எது சரியோ அதை செய்வோம். சற்று சிரமமாக இருக்கும், உண்மைதான். உடம்பு கொஞ்சம் வளைய வேண்டும், அப்படி மேம்போக்கா. இப்ப தொடப்பம் கூட வந்துருச்சு, 4 மீட்டருக்கு கூட தொடப்பம், நின்றுகிட்டே அப்படி பெருக்கிற மாதிரி. குடம்பு முதுகு வழியாதோ? எப்படி போறவங்க சொகுசு, எல்லாம் சொகுசா இருக்கணும், பெருக்கிறதுல இருந்து எல்லாம் சொகுசு. கொஞ்சம் உடம்பு வளைஞ்சு எப்படியெல்லாம் நம்ம பெண்கள் இருந்தார்கள் முன்பு. ஈர விறக வச்சுக்கிட்டு ஊதாங்களைய வச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டு கண்ணில தண்ணி வர மாதிரி சமைச்ச காலம் உண்டு. இப்ப எல்லாம் சொகுச்சு, வாழும் முறை. வளர்ந்து விட்டோம், சரி, பாராட்டு, நன்றி, வளர்ந்துட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்மீகத்திலும் வளர வேண்டும் அல்லவா? The church is not a physical building, but a group of believers, not a denomination, sect or association, but a spiritual body. The church is not an organization, but a communion, a fellowship of one body, and it includes all believers. கோவில் என்பது ஒரு உருவமுள்ள கட்டிடம் அல்ல, ஆனால் ஒரு விசுவாசிகளின் கூட்டம். ஒரு பிரிவோ பகுதியோ அல்லது சங்கமோ அல்ல, மாறாக அது ஒரு ஆன்மீக கூட்டம். கோவில் ஒரு நிறுவனம் அல்ல, ஆனால் ஒரு தோழமை கூட்டம். ஓர் உடலின் உறுப்புகள், அது விசுவாசிகளையும் உள்ளடக்கியது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களிலும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. திருப்பாடல் 84:10. அலுவலகத்தில் அமர்ந்து புத்தகத்தை படிக்கின்றேன். அப்பொழுது ஒரு 5-6 புத்தகங்களை பற்றி சொல்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? நீ செத்தால் அருகில் அழுபவர்கள் யார்? Who will cry at your deathbed? அட, செத்த பிறகு அழுகுறாங்களா? இது என்னப்பா இது? புத்தகத்தை ஓரம் கட்டிட்டேன், அது லைப்ரரியில இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறார்கள், ஒரு 5 புஸ்தகத்தை காட்டி இந்த 5 புஸ்தகங்களும் செகண்ட் பைபிள்ஸ். ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சிருக்கிறார், The 5 Principles of Effective People அப்படின்னு சொல்லி. எந்த 5 காரியங்களை நன்றாக செயல்படுகின்ற மக்கள் கடைபிடிக்கிறார்கள் அப்படின்போது the லீடர். ஒப்பற்ற லீடர் யாரு? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் கொடுத்த நற்செய்தியினுடைய தாக்கம் எவ்வளவு வல்லமையானது. ஆகவே அதையெல்லாம் அப்படியே சுருக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற பொழுது தலைப்பு விண்ணின் விடியல். சகரியாசுடைய பாடலிலே விண்ணிலிருந்து ஒரு விடியல் நமக்கு இந்த இருளை அகற்றுகிறது. கடைசி வசனமாதான் தயாரிக்கப்படுகின்ற வரை விண்ணிலிருந்து விடியல். ஆக ஆழ்ந்த சிந்தனைகளை தரக்கூடிய வகையில் நம் வாழ்வு அமைய வேண்டும். அதுதான் நாம் கட்டுகின்ற கோவில். கோவில் என்பது நம்முடைய உள்ளம். இறைவன் இங்கே வாழ விரும்புகிறார், வெறும் கட்டடங்களில் அல்ல. ஆகவே அந்த உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய உள்ளமாக அமைத்துக் கொள்வோம். முழந்தார் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, you open wide the door of your house and you bid us to enter confidently that we may worship you in spirit and truth. Help me to draw near to you with gratitude and joy for your great mercy. May I always revere your word and give you acceptable praise and worship. அன்பரே, நம்பிக்கை வழியாக எம்மிடம் கோயில் கொள்க. அன்பு மட்டுமே எம் வாழ்வின் ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் அமைந்திட துணை புரிக. அறிவுக்கு எட்டாத அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் எங்களுக்கு எய்திடட்டும். அதன் வழியாக ஆண்டவா முழு நிறைவையும் எமக்கு தாரும். வல்லமையோடு எம்மில் செயல்படுபவரே, நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்பவரே,
எம் மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக என்றென்றும் மகிமையும் மாட்சிமையும் உரித்தாகுக. கோவிலை வழிபாட்டை ஒரு முகமூடியாக வைத்துக்கொண்டு வாழ்ந்த முறையை நீர் கண்டித்தீர். சாட்டையால் சாடினீர், வார்த்தையால் அவர்களை விளாசினீர். என் கடன் பணி செய்து கிடப்பது தந்தையின் செயல்பாட்டை, தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது என்று வாழ்ந்து காட்டினீர். அதே போன்று அத்தகைய துடிப்பு நிறைந்த வாழ்வை நாங்களும் செயல்படுத்த வேண்டும். இந்த சரித்திரத்திலே உம்முடைய தனிப்பட்ட பயணம் மட்டும்தான் மனிதனுடைய வாழ்வையே மாற்றிக் கொண்டிருக்கிறது, மாற்றியது, மாற்றும் என்று உணர்கிறோம். கிறிஸ்துவ வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் பக்தி முயற்சிகள், எங்களுடைய ஆலயத்தினுடைய வழிபாட்டு முறைகள் உதவட்டும். உள்ளத்தின் ஆழத்தில உம்முடைய விழுமியங்களை கடைபிடிக்கக்கூடிய துணிவையும் தெளிவையும் தைரியத்தையும் தந்தரலும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே. இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே எங்கள் இரட்சணியமாயிரும். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே, தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.